கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். பருப்பு பற்ற வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பு கடலை பருப்பை வந்து கொஞ்சம் வச்சுனா உடனே உருட்டி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம், உப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஜீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக போட்டு எடுத்துருக்கேன். ரொம்ப சவுக்காக இருக்கக்கூடாது. இந்த கலர் கலந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பொரிச்சு வச்சதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் நைட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம இதில் சோம்பு, 2 மிளகு, ஒரு ஏலக்காய், ஒரு இலை, ஒரு பிரிஞ்சி இலை பட்டை போட்டுக்கலாம். இதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுவும் கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி போட்டு தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வந்து வெந்தயத்துக்கும் வெங்காயமும் தக்காளியும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் மிளகாய்த்தூள், ஜீரக மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதை ஒரு கொட்டை பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிச்சோன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து இதை போட்டுக்கலாம். பருப்பு இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்.